எத்தனை வாட்டியா இதே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த கேள்வியை கேட்டு கேட்டு கேள்விக்கான மரியாதையே போச்சு அவங்களால. ஒவ்வொரு மலைக்கும் 4000 கோடி எங்கே, 4000 கோடி எங்கே, 4000 கோடி என்ன ஆச்சு அப்படின்னு எதிர்கட்சிக்காரர்கள்லாம் கேட்டு கேட்டு வாய் தாயா வலிக்குது. 2023ஆம் ஆண்டு அமைச்சர்கள் சொன்ன பதில் உங்களுக்கே நல்லா தெரியும். ஒவ்வொரு அமைச்சரும் மழைநீர் வடிகால் பணி 95% முடிஞ்சிருச்சு, 98% முடிஞ்சிருச்சு, 100% முடிந்து விட்டது என்று 2023 அக்டோபரில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 2 வருஷத்தில் மழைநீர் வடிகால் சரியாக வேலை செய்தா அப்படின்னா சூப்பராக வேலை செய்யுது. 2020 சென்னையில் மேக வெடிப்பு ஏற்பட்டப்போ கூட முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி நின்றுச்சு. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. அப்பாவின் ஆட்சியில் முழுகிற அளவுக்கு தண்ணி நிற்கிது. மனிதர்கள் முழுகிறாங்க, கார் முழுகுது, ஏன் பஸ் முதற்கொண்டு முழுகிதான் நிற்கிது. மாண்புமிகு சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம். இந்த டிட்வா புயல்னால எந்த சுரங்கப்பாதையிலுமே தண்ணியே நிக்கலையாம்பா. தண்ணி நிக்க நிக்க மோட்டரை வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேங்க ஐயா, தண்ணி எந்த சுரங்கப்பாதையிலுமே நிக்கல. என்ன பண்ணுறாங்க, மோட்டரை வச்சு எடுத்து விட்டு ரோட்டில் விட்டுறாங்க தண்ணியை. இவங்க ரோட்டில் விடுற தண்ணினால தண்ணி முழங்கால் வரைக்கும் இருக்கிற தண்ணி இப்போ தலை முழுகிற அளவுக்கு நிற்கிது. எல்லாம் கால கொடுமை. மாண்புமிகு அப்பா முதல்வர் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளுங்க ஐயா, 2026 நீங்கள் ஆட்சியை விட்டு எப்படியும் போயிடுவீங்க. நீங்கள் ஆட்சியை விட்டு போகிறதுக்குள்ளேயாவது இந்த 4000 கோடி ரூபாய்க்கு கணக்கு காமிச்சிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. நன்றி, வணக்கம்.